ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போக்கர் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது இதில் போனீங்கன்னா உங்களுக்கு நம்ம இது பார்த்துருப்போம். இதில் ரெண்டாவதாக இருக்கிற இந்த மாதிரி மிஷின்ஸ் நிறையா கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணால் ரிவார்ட்லாம் கிடைக்கும். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபஸ்ட்டு விஷயம் தான் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் 4 பண்ணியிருக்கேன், இன்னும் ஒன்று பண்ணால் அது முடிஞ்சிடும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆயில் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒன்று பார்த்துருக்கோம், சரிங்களா? சரி, அதில் நீங்கள் 5 தடவை வின் பண்ணணும். ஆனால் ஸ்ட்ரைட்டாக அப்படின்னா என்னென்னா, நம்ம வந்து ஃப்ளாஷு, ஃபுல் ஃப்ளாஷு, 2 பேர் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா? அதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்னு ஒன்று லிஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு இந்த டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மிஷினை கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மிஷினை விளையாடி இப்போ நம்ம அதை கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம இது இங்கேயே நம்ம கொடுக்கலாம். ப்ளே கொடுத்துடா நேராக அதுக்குள்ளே போய்டும். சரி, உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு சரி, இந்த டேபிளில் நம்ம அதை விளையாடி வின் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம், சரிங்களா? அது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வர்றது சில நேரத்தில் கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். வந்துச்சுன்னா இந்த மாதிரி கார்டெலாம் வந்துச்சுன்னா நமக்கு வரதுக்கு இருக்கும். ஏன்னா 10 கியூ. ஆனால் இவன் ஆள்லாம் போட்டால் நம்ம விளையாட தேவையில்ல. இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம ரிஸ்க் எடுக்க தேவையில்ல இதில். ஆனால் இந்த டாஸ்கில் நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் வந்தால் மட்டும்தான் இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ண முடியும். மற்றபடி ஜெயிக்கிறதுன்றது அப்புறம் எப்படி வேணால் ஜெயிக்கலாம். ஆனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜெயிக்கணும், அதை நான் வச்சுக்கோங்க. சரி, பார்க்கலாம். இவன் அப்படி தான் விளாட போகிறான், நம்மளும் அப்படி விளாடுவோம். ஒரு தடவை ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் சந்தோஷம், இல்லாட்டா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வரல நமக்கு. இவனால் எனக்கும் போச்சு. ஆடா பாவி, ஏன்டா அப்படிங்கிறீங்க? சரி, பார்ப்போம். அணில் தலையன் இவனால தான் எனக்கு போச்சுல. திருப்பி அவன் அப்படிதான் விளையாட போறான். அடப்பாவி டே, ஏன்டா? இந்த மாதிரி வில்லங்கமான சில டேபிள்லாம் இருக்கும். அவனுங்கெல்லாம் போனால் இப்படிதான் அவனுக்கு வேணுனே அப்படி போட்டு விளையாடுவானுங்க. ஐயோ, ராயல் ஃப்ளாஷுங்க, ராயல் ஃப்ளாஷ் எனக்கு தான் ஆச்சுது. ராயல் ஃப்ளாஷ் போச்சே. ராயல் ஃப்ளாஷ்னா அதான் பெஸ்ட்டு. ஆனால் போச்சு, என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. இவனால் பாருங்க, திருப்பி அப்படி தான் விளாட்றான் அவன். நம்ம இந்த மாதிரி டேபிள்லாம் உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை சொல்கிறேனே, நம்ம இதை வெளியே வந்துடலாம். இந்த மாதிரி டேபிள் ஒரு ரிஸ்கான டேபிளாக வந்துச்சுன்னா வெளியே வந்துட்டு நீங்கள் திருப்பியும் மிஷினுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வேறு டேபிள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டேபிள் இல்லாமல் வேறு டேபிள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்களா, ஆள் மறிச்சு பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி சில பேர் விளாடுவானுங்க. அந்த இடத்துல நம்ம விளாடலாம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட விளையாடவே விட மாட்டானுங்க சிலவதுங்களா. நம்ம அந்த மாதிரி வெளியே வந்துட்டு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ வேறு டேபிள் வந்துடும், டேபிள் வந்து சேஞ்ச் ஆகிடும். சொல்ல போகிறதுங்களா உங்களுக்கு? அதனால் நீங்கள் என்னடா இப்படி விளாட்றாங்களே, நம்ம இப்படி தான் விளையாடி ஆகணும்னு நினைக்காதீங்க. நேராக என்ன பண்ணுங்கள், இது பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டிங்கன்னா சூப்பர், முடிஞ்சு போச்சு. இந்த ராயல் ஃப்ளாஷ் அதான் இருக்கிறதுலே பெருசு. அந்த ராயல் ஃப்ளாஷ் பார்த்தீங்களா, எனக்கு வந்துச்சு ஒரு தடவை. ஆனால் போடல, என்ன பண்ணுறது? போட்டிருந்தா என்ன தான் கிடச்சிருக்கும். அந்த ராயல் ஃப்ளாஷ் வந்தால் நமக்கு தான் கன்ஃபார்ம். இதான் அதெல்லாம் ரொம்ப ரேராக வந்துச்சு. பார்ப்போம். நமக்கு தேவை மிஷினை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ராயல் ஃப்ளாஷு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவை மிஷின் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த மிஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னா கார்டு ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஸ்ட்ரெயிட்னா என்னன்னு தெரியும்ல? அதாவது இப்போ இருக்குன்னா ஒரு என்ன சொல்லுது, 1 2 3 4 அப்படின்னு வர மாதிரி பாருங்க, ஸ்ட்ரெயிட். இது எதனால ஸ்ட்ரெயிட் சொல்லுங்க? இங்கே 10 இருக்குது, 10 பாருங்க. அதாவது JKQ இங்கே எல்லாமே இருக்கு, ஏவும் இருக்கு. ஆனால் ஸ்ட்ரெயிட். நம்ம இந்த ஸ்ட்ரெயிட்டை விட்டுற தேவையில்ல, ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஸ்ட்ரெயிட்னு இருக்கிறனால ட்ரை பண்ணுவோம். ஆஹா, இப்போ திருப்பி இன்னொரு அட்வான்டேஜ் தான். ஸ்ட்ரெயிட் பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட்னால நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஒன்று கிடச்சா போதும், நம்ம மிஷின் கம்ப்ளீட் ஆகிடும். ஆனால் இவனுக்கு விட மாட்டானுங்களே, இவனுக்கு என்ன காரணத்துக்கா? ஆளில் போன வச்சுருவானுங்க போகுது. சரி, பார்ப்போம். ஏன்னா ஸ்ட்ரெயிட் தான் நமக்கு தேவை, ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். போச்சு 2K. பார்த்தீங்களா, இதான் ஸ்ட்ரெயிட்டில் தான் பிரச்சனை. ஸ்ட்ரெயிட்டு தான் வரணும் அப்படின்னா கஷ்டம்தான். அப்படி தான் அந்த மிஷின் கொடுத்துக்கிறானுங்க. நான் 4 ஸ்ட்ரெயிட் வந்துட்டேன் ஏற்கனவே, இன்னும் ஒரு ஸ்ட்ரெயிட் வந்தால் முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு ஸ்ட்ரெயிட் வர மாட்டுது. இப்போ 2 பேர், இங்கே ஒரு A,
ஏஏ அப்புறம் கேகே இருக்குது, அதனால் 2 பேர். இப்போ பாருங்கள் அந்த கார்டோடது குறைஞ்சது காரணம் என்ன தெரியுமா? இதுதான் இந்த ஆர்டின். இந்த ஆர்டின் வந்து யாருக்காவது 2 ஆர்டின் இருந்தால் அது ஒரு ஃப்ளாஷாக மாறிடும். அதாவது ஃபுல் ஃப்ளாஷ் மாறிடும் நினைக்கிறேன். ஃபுல் ஃப்ளாஷோ அது வந்து அட்வான்டேஜ் நமக்கு கிடையாது. ஃபுல் ஃப்ளாஷ் பார்த்தீங்களா, அங்கே தான் போகும். ஃபுல் ஃப்ளாஷ் வந்தால் அங்கே தான் போகும். சிம்பிள். எனக்கு ஒரே ஒரு செட்டு தானே தம்பிங்களா, கொடுத்துருங்க. நான் பாட்டு விளையாட்டு மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயினே இருப்பேன். அவ்வளோதான். உங்களுக்கு எனக்கு வாக்கா தவறலாம் கிடையாது. அந்த ஒரு விஷயம் வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. சூப்பர். 3 ஆஃப் கிங் இருக்குது. அது காரணம் ஒரு 2 கே இருக்குது, என்கிட்டையும் ஒரு கே இருக்குது. ஆனால் அந்த தடவை செட்டு செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். செட்டு செய்கிறதுக்கான வாய்ப்பா? ஃபுல் ஃப்ளாஷ். ஃபுல் ஃப்ளாஷ் மதிப்பு ஜாஸ்தி தான். ட்ரை பண்ணலாம், தைரியமாக இருக்கலாம். ஏன்னா 2 கே இருக்குது, இங்கேயும் கே இருக்குது, ஏ இருக்குது. ஃப்ளாஷ் கொஞ்சம் குறைஞ்சிச்சு, கியூ இருக்குது. ஓ, அதனால் தெரில. யார்ட்டையாவது 4 ஆஃப் கிங் இருந்ததுன்னா, ஏன்னா இங்கே 2 கியூ இருக்கா, யார்கிட்டயா 2 கியூ இருந்ததுன்னா கே வரதுக்கான வாய்ப்பு கம்மி தான். கியூ வந்துச்சுன்னா பார்க்கலாம். நமக்கு தான் சொன்னேண்ணே, நமக்கு தான். இது டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணாது, பட் இருந்தாலும் வின் பண்ணியிருக்கோம், அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஃப்ளாஷில் தான் வின் பண்ணோம் சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவோ வின் பண்ணியிருக்கலாங்க. ஃப்ளாஷில் எவ்வளோ வின் பண்ணியிருக்கலாம். ஆனால் இவனுங்க ரொம்ப ஈஸியான செட்டை கொடுத்துட்டானுங்க. அது அடிக்கடி வரும். ஆனால் ஃப்ளாஷ் வந்து இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வருது. அப்போது செட்டுக்கு இங்கே அவ்வளோ மதிப்பு இல்லை, ஃப்ளாஷுக்கு ரொம்ப மதிப்பு ஜாஸ்தி. செட்டோட அதுதான் பெருசு, அதனால் ரொம்ப ரேர் தான். அதுதான் இதில் ஒரு பெரிய சங்கடமாக இருக்க போகுது. என்னத்த சொல்ல இவனுங்களே. நான் ஏற்றலைங்க, கன்ஃபார்மாக கார்டு வரைக்கும் ஏற்றி காசு வேஸ்ட் பண்ண தேவையில்ல. நமக்கு வந்து செட்டு வந்தே ஆகணும். செட்டு வந்தால் தான் நம்ம வின் பண்ண முடியும். ஒரு தடவையாக செட்டில் வின் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க டேய். சும்மா காசை தூக்கி போட்டுன்னு இது பண்ணிக்கிறீங்க. ஒரே ஒரு கார்டு தான், அந்த செட்டு வந்தால் போண்டா. அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் அடிக்கோங்க. மனசாட்சி இல்லையா உங்களுக்குலாம்? ஆலின் பண்ணிக்கிறாப்புல. நேற்று ஆலின் பண்ணி நம்ம என்ன பண்ணுறது பாருங்க. செட்டு, ஐயோ செட்டு 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 அவங்க ஃப்ளாஷு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு செட்டு இது கொஞ்சம் வந்தால் பெரிய செட்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏக்யூன்னும் போது மேலே வந்து ஒரு கேஜே அப்படி வந்து 10 வந்துச்சுன்னா நமக்கு தான். பாருங்க 10 வந்துருச்சு, இன்னொரு ஜே வந்தால் நமக்கு தான். ஜே வந்தால் நமக்கு ஒரு சூப்பர் கார்டாக இருக்கலாம். ஆனால் வரணுமே, அதுக்குள்ளே உனக்கு ஒன்றா போட்டுருவானுங்க. ஆனால் ஏ இருக்கு என்கிட்ட, ஏ இருக்கனால தில்லா போடலாம். அந்த ஏ அவனுக்கிட்ட 2 ஏ இருக்கா, முடிஞ்சிச்சு கதை. ரிஸ்க் எடுக்கணுமா? வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேணாம். என்னதான் வச்சிருக்கீங்க, எதுக்காக இவ்வளோ தில்லா போட்டு விளாட்றீங்க? என்ன இருக்கு அவன்கிட்ட பார்த்தீங்க, 2 ஏ வச்சுக்கிறான். 2 ஏ வச்சுக்கிறான். நம்மகிட்ட ஒரு ஏ தான் இருந்தது பார்த்தீங்களா. இப்போ எது தெரியுதா ஏன் போடலன்னு? இந்த ஒரு ரீசனுக்காக தான் போடல. போட்டு இருந்தா கேலி. இப்போ உனக்கு கோவத்தை வந்துடுச்சு, இந்த கோவத்தில் ஃபுல் கார்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை வெளியே போவோம். 2 விஷயம் செய்யலாம் பார்த்தீங்களா. சில பேர் கோவத்தில் தூக்கி அதிகமாக போடுவானுங்க, நானும் போட்டிருக்கேன் அந்த மாதிரிலாம். ஆனால் இது இப்போ இதுக்கு நேரம் இல்லை. சூப்பர் கார்டு ஆனால் செட்டு சேருமா அப்படின்னு தான் பார்க்கணும். ஒரு ஜே வந்தா கியூ 2 கியூ வந்துருச்சுங்க. 3 ஆஃப் கிங் ஆயிடுச்சு. இந்த 3 ஆஃப் கிங்குக்கும் இன்னும் ஒரு கே வந்துச்சுன்னா 4 ஆஃப் கிங்கு நல்லது தான். ஆனால் வருமா? சூப்பர். ஃபுல் ஃப்ளாஷ் சரி, ஃபுல் ஹவுஸ். இந்த ஃபுல் ஹவுஸ் தான் அடிக்கடி பார்த்த உடனே ஃபுல் ஃப்ளாஷ்னு நினச்சிக்கிறேன். ஃபுல் ஹவுஸ் இது வந்து ஃப்ளாஷ் கிடையாது, ஃபுல் ஹவுஸ். சாரி, டக்குன்னு என் வாயில் வந்து அந்த ஃப்ளாஷ் தான் வருது.
இங்கே கூட பார்த்துட்டு நான் அதை தான் சொல்லிடுவேன். பாருங்கள், இது வந்து ஃபுல் ஹவுஸ். சரிங்க, அடிக்கடி நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி வழக்கமாகிடுச்சு. இப்போ எதுக்கு இவன் ஆள் இது பண்ணான், என்ன தைரியத்தில் பண்ணான்னு தெரியலையே. சரி, அதே தைரியத்தில் நம்மளும் பண்ணுவோம். வேற வழி இல்லை. ஆ ஆ போச்சா, சூப்பரா டேய் தம்பி. என்ன சொல்றது, ஒன்று என்ன சொல்லி திட்டுறதுன்னு தெரியல எனக்கு. ஆளிலே பண்ணுவோம், என்ன பண்றது. வாய்ப்புகள் இருக்கும் போதே தூக்கி விடுறானுங்க. இவனுங்களால தாங்க நாங்கெல்லாம் தோக்குறோம். செட்டு. நம்ம மிஷின் கம்ப்ளீட் பாருங்க, நம்ம லக்க பாருங்க. ஒண்ணுமே செய்யாம மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. கஷ்டப்பட்டு விளாட போது மிஷின் கம்ப்ளீட் ஆகல, ஏதோ ஒன்று விளாட போது மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா, இப்போ மிஷின் கம்ப்ளீட் ஆனது காட்டுச்சு பாத்தீங்களா. ஏன்னா ஒரு ஸ்டேட் வந்துச்சு, நான் எதிர்பார்க்காத நேரத்தில் ஸ்டேட் வந்துச்சு. நான் என்ன செய்யறது, இது என்னத்த சொல்ல. இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா இதெல்லாம் அப்படி போட்டு விட்டுருவோம், அவ்வளோதான். அந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் அடிச்சது பாருங்க, தெரியுதுங்களா, மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் வந்துச்சு, அதனால கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம இந்த இதில் ஜெயிப்போமா தோப்பாலும் தெரியாது, தோத்தாலும் ஜெயிச்சாலும் வெளியே வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு மிஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். போன தடவை ஸ்ட்ரெயிட் வந்தனால நமக்கு 5 இது கம்ப்ளீட் ஆகி மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி, இப்படி தான் நீங்கள் மிஷின் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு, ஆனால் ஒர்த்தான ஸ்ட்ரெயிட்டான்னு தெரில. ஓகே, எல்லாருக்கும் பாய். இங்கே இருக்கிறவங்களுக்குலாம், இந்த டேபிளில் இருக்கிறவங்களாம் பாய். நான் வெளியே போயிடுறேன். இங்கே பாருங்க, நான் மிஷினை கம்ப்ளீட் பண்ணுறதை காட்டுறேன் உங்களுக்கு. சேம் இங்கே வந்துட்டேன்னா பாருங்க, 5 தடவை எனக்கு ஸ்ட்ரெயிட் வந்து ஏற்கனவே 4 வந்துருந்தது, இப்போ 1 வந்துருச்சு. சேம் மிஷின் கம்ப்ளீட் பண்ணி இதை கிளைம் பண்ணிக்கலாம். இதை கிளைம் பண்ணிட்டேன்னா சேம் பாருங்க, நம்மளுக்கு ரிவார்ட் ப்ளஸ் அந்த 500 வந்துச்சு. சரி, இந்த மாதிரி தான் நீங்கள் மிஷின்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு மிஷின் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஒரு 3 மிஷின் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுலேயும் கம்ப்ளீட் பண்ணலாம். இதுலேயும் போனீங்கன்னா இதுலேயும் போட்டிருப்பாங்க, இங்கே என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்றத இதில் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து மிஷின் கம்ப்ளீட் ஆகிடும். மிஷின் கம்ப்ளீட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அந்த அமௌண்ட் பாருங்கள், அவன் அந்த சொல்கிற அந்த அமௌண்ட்டும் இந்த இதுவும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா, அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ணிக்கிட்டு உங்களுடைய லெவலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மிஷின் கம்ப்ளீட் பண்ண ஒரு இதுவாக உங்களுக்கு கிடைக்கும். சொல்ல போகிறதுங்களா. சரி, அதுதான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி மிஷின் கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் விளையாடி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா, ஏன்னா இதில் இந்த டாஸ்க்கை பற்றி உங்களுக்கு, ஆனால் இந்த மிஷின் எல்லாமே இங்கேயும் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இதுக்குள்ளே போய் கூட ப்ளே பண்ணிக்கலான்றதுக்கு தான் நான் சொன்னேன். சரிங்களா, நான் வச்சுக்கோங்க. நம்ம இந்த ஆயில் ஸ்டோரேஜ் வந்து ஆல்ரெடி விளையாடிருக்கோம். சேம் அதே தான் இங்கே மிஷினில் வந்து விளையாடிருக்கோம், அவ்வளோதான். இப்போ ஆனால் மிஷினில் விளையாடும் போது அவன் வந்து கம்ப்ளீட் என்ன பண்ணணும்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அங்கே போய் விளையாடும் போது உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எப்படி வேணும் விளையாடிக்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் விளையாண்டிங்கன்னா என்ன பண்ணால் இந்த மிஷின் கம்ப்ளீட் ஆகணும், அதை பண்ணால் மட்டும்தான் கம்ப்ளீட் ஆகும். இல்லாட்டா நீங்கள் சும்மா விளையாடிட்டே இருக்க வேண்டியதான். சரிங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.